எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஓகே. நம்ம எப்பயும் நம்ம பாத்திரத்துகளை சிங்க்குள்ளே நிறைய விடாமல் அப்பைக்கப்போ விளக்கிடுறது பெஸ்ட்டு. ஆனால் ஒரு சில டைம் நம்மளால் 4 பாத்திரத்துக்கு மேலே வந்துருச்சுன்னா நம்மளால் விளக்க முடியாமல் கடைசியாக விளக்கிடலான்னு போட்டுருவோம். அந்த மாதிரி சமயத்தில் நான் இப்போ சொல்கிறேன், இந்த மாதிரி பொருளெல்லாம் சிங்க்குள்ளே போடாதீங்க, அதை அப்பைக்கப்போ கழுவிடுங்க. அதில் நான் ஃபஸ்ட்டாக சொல்கிறது மிக்ஸி ஜாரு. அது ஜூஸராக இருந்தாலும் சரி, மிக்ஸி ஜாராக இருந்தாலும் சரி, அதை சிங்குக்குள்ளே போடாதீங்க. அதில் மற்ற பாத்திரத்தில் உள்ள அழுக்கு, அதாவது பருப்பு, குழம்பு, சாதம் எல்லாம் உள்ளே நின்றுட்டு மிக்ஸி ஜார் ரொம்ப பிளேடு மொட்டையாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் மிக்ஸி ஜார் ரொம்ப அழுக்காகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் மிக்ஸி ஜாரை அப்பைக்கப்போ கழுவிடுறது பெஸ்ட்டு. அப்பைக்கப்போ கழுவுறப்ப மிக்ஸி ஜார் லைஃபு ரொம்ப நாள் வரும். ஜிங்கில் போடக்கூடாத அடுத்த பொருள் ஹாட் பாக்ஸ் தான். கண்டிப்பாக சாதமோ குழம்போ இல்லை இட்லியோ தோசையோ சப்பாத்தியோ எதுவோ அது காலியான உடனே கண்டிப்பாக நீங்கள் அதை அப்பைக்கப்போ கழுவி நல்ல தண்ணி இல்லாமல் கவுத்தி வச்சு அதை தொடச்சி எடுத்து வச்சுருங்க. அப்படி வச்சிங்கன்னா கண்டிப்பாக லைஃப் வரும். இதை தண்ணிக்குள்ளேயோ இல்லை இதுலேயோ போட்டு வச்சுருந்தீங்கன்னாக்கோ அந்த லிட்டுலேயும் இல்லை உள்ளேயும் தண்ணி ஏறி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக இதையும் அப்பைக்கப்போ எடுத்து வச்சுருங்க. அடுத்த பொருள் டீ வடிகட்டி இல்லை டீ ஃபில்டர் இருந்துச்சுன்னா அதையும் அப்பைக்கப்போ கழுவி வச்சுறது பெஸ்ட்டு. நீங்கள் அப்பைக்கப்போ கழுவி வச்சு பாருங்கள், அது ரொம்ப நாளைக்கு லைஃப் வரும். ப்ளஸ் அது அசிங்கம் ஆகாது, அசிங்கமாக கருப்பாக ஆகாமல் இருக்கும். அது சுற்றி டீயோட அந்த கரை ஃபில்டரில் நிற்காமல் க்ளீனாக இருக்கும். நீங்கள் டீ ஃபில்டர் பண்ணிவிட்டு நீங்கள் அப்பைக்கப்போ க்ளீன் பண்ணி வச்சிட்டிங்கனாக்கும் க்ளீனாகவே இருக்கும். டீ ஃபில்டரோட லைஃப்பும் ரொம்ப நாள் வரும். அடுத்த பொருள் குக்கரோட கேஸ்கட். கண்டிப்பாக குக்கரை விட்டு சாதம் ஏதோ ஒன்று குக்கரில் வச்சிங்கன்னா அந்த குக்கரை விட்டு எடுத்த உடனே கண்டிப்பாக கேஸ்கட்டை அப்போயே தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு தனியாக அந்த டேப்லேயே கூட தொங்க விட்டுறது பெஸ்ட்டு. நீங்கள் ஜிங்குக்குள்ளே போட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு மேலே அடுத்தடுத்த பாத்திரம் வரையில் இது அடியில் போயிட்டுச்சுன்னா இல்லை எடுக்கிறப்ப அதுக்கு மேலே பாத்திரங்கள் வெயிட் ஆகையில் இந்த கேஸ்கட் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்பைக்கப்போ அதை எடுத்து வச்சுருங்க. அடுத்த பொருள் ஷார்ப்பான இந்த மாதிரியான கத்தி, ஃபோக்கு, சிசர் இந்த மாதிரி ஐட்டங்களையும் அப்பைக்கப்போ கழுவி வச்சுறது பெஸ்ட்டு. நீங்கள் இது உள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் உள்ளே கை விட்டு பாத்திரத்தை எடுக்கையில் இந்த மாதிரி ஷார்ப்பான பகுதி நம்ம கையை கட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த மாதிரி பொருளை அப்பைக்கப்போ கழுவி எடுத்து வச்சுருங்க. நிறைய பேர் வீட்டில் தோசை கரண்டி, சாதம் எடுக்கிற கரண்டியில் ஒன்று தான் இருக்கும். அந்த மாதிரி சிங்கிளாக இருக்கிற பொருளெல்லாம் அப்பைக்கப்போ கழுவிடுங்க. அப்போ தான் அடுத்த தடவை தேடி எடுக்காமல் அது அப்பைக்கப்போ ஈஸியாக எடுக்கிறதுக்கு இருக்கும். அடுத்து உட்டன் கரண்டியெல்லாம் கண்டிப்பாக அதை சிங்குக்குள்ளே தண்ணியில் ரொம்ப நேரம் ஊறக்கூடாது, அதையும் அப்பைக்கப்போ கழுவி வச்சுருங்க. அப்புறம் பருப்பு கடையிற, கீரை கடையிற அந்த மத்தி, அடுத்து சப்பாத்தி கட்டை இந்த மாதிரி ஐட்டங்களையும் அப்பைக்கப்போ கழுவி எடுத்து வச்சுருங்க. அது ரொம்ப நேரம் ஊறுச்சுனாக்கா அது சீக்கிரம் டேமேஜ் ஆயிரும். அடுத்து குக்கரோட விசில், இதுவும் அப்பைக்கப்போ கழுவி தனியாக ஒரு இடத்துல கண்ணுக்கு தெரிகிறப்ப வச்சுருங்க. அப்போ தான் இது அப்பைக்கப்போ தேடுறப்ப ரொம்ப கிடைக்காது. இது சின்ன பொருள்ன்றதுனால ஒரே இடத்துல கண்ணுக்கு தெரிகிறப்ப வச்சுருங்க. அடுத்து வாட்டர் பாட்டிலை கண்டிப்பாக ஜிங்குக்குள்ளே போடக்கூடாது, அது அப்பைக்கப்போ கழுவி எடுத்து வச்சுறது பெஸ்ட்டு. குழந்தைங்களோட பால் குடிக்கிற புட்டியாக இருந்தாலும் அது கழுவுற அந்த மாதிரி ஐட்டத்தையும் ஜிங்குக்குள்ளே போடாதீங்க. அடுத்து இந்த மாதிரி க்ளே பாட்டு, கண்ணாடி பாத்திரத்தெல்லாம் ஜிங்குக்குள்ளே போடாதீங்க, அதை தனியாக எடுத்து வச்சு தனியாக கூட கழுவிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு பாத்திரத்துகளை அப்பைக்கப்பே க்ளீன் பண்ணிவிடுங்க. முடியாத பட்சத்துக்கு இந்த மாதிரி பொருளை அப்பைக்கப்பே க்ளீன் பண்ணி எடுத்துருங்க, ரொம்ப நல்லது. இவ்வளோ நேரம் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். டேக் கேர், ஸ்டே சேஃப், பை பாய்.